கனிம வள முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டில் 15 இடங்களில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டதால் தமிழக அரசுக்கு 5832 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக ஆய்வறிக்கை வெளியான நிலையில் தற்போது கனிம வள முறைகேடு சம்பந்தமாக 15 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போது தமிழகத்தில் இத்தனை இடங்கள்ல சோதனை நடைபெற்று வரும் நிலையில எந்தெந்த இடங்களில் குறிப்பாக சோதனை நடைபெறுகிறது, எதன் அடிப்படையில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது? வேதவள்ளி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் குறிப்பாக 7 நிறுவனங்களுக்கு உட்பட 64 உரிமங்கள் பெற்று விவி மினரல்ஸ் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் இணைந்து இந்த ஒப்பந்தங்கள் எடுத்து மணல் எடுத்து விற்பனை செய்யக்கூடிய அந்த முறை அந்த தொழில் தொடர்ந்து அந்த தொழிலை செஞ்சு வந்தாங்க அரசுகிட்ட. இந்த நிலையில் தான் அதிக அளவு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் 19 வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதியப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தானாக உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுது. அதில் கிட்டத்தட்ட 5834 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு தகவலின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. இதற்கு தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று அப்போதே அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்தாக தற்போது 2013க்கு பிறகு முன்பும் பின்பும் அந்த உத்தரவை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்த பிறகு தொடர்ந்து அதை பிறகு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அது அடுத்தபடியாக தற்போது அதாவது 2016-17 இந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து முறைகேடு நடந்துள்ள குற்றச்சாட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை உட்பட 15 இடங்கள் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் நிற்கக்கூடிய இடம் பாந்தியன் சாலை இருக்கக்கூடிய எக்மோர் விவி மினரல்ஸ் தலைமை அலுவலகத்தில் இப்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் உள்ளே சென்று என்ன மாதிரியான முறைகேட்டில் இவர்கள் ஈடுபட்டிருக்கார்கள் என்பது தொடர்ந்து கண்டறிப்பதற்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு சோதனையாக இது பார்க்கப்படுகிறது. பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்ட விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சோதனையை மேற்கொண்டு வர்றாங்க. வேதவள்ளி, கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. தற்போது வரைக்கும் ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றனவா? சிபிஐ அதிகாரிகள் சொல்வது என்ன? தொடர்ந்து 9 மணியிலிருந்து தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனை முடிவில் சிபிஐ அதிகாரிகள் என்ன மாதிரியான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, எந்த அளவுக்கு அவர்கள் முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இந்த விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். தற்போது 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த நிறுவனங்கள் சார்ந்த விவி மினரல்ஸ் மற்றும் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களையும் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதவள்ளி, கனிம வள முறைகேடு அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தின் விசாரணை, நீதிமன்றத்தின் உத்தரவு, இந்த பின்னணி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பின்னணி குறித்து விரிவாக சொல்லுங்கள் ஆனந்தன். 2002-2003 ஆண்டிலிருந்து 2013 ஆண்டு வரை கிட்டத்தட்ட அந்த நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் 64 உரிமங்கள் பெற்று இந்த 7 நிறுவனங்கள் விவி மினரல்ஸ் உட்பட 7 நிறுவனங்கள் ஒப்பந்தத்தை பெற்று அந்த கனிம வள மண்களை எடுத்து விற்பனை செய்து வந்தது. இந்த விற்பனையில் அளவுக்கு அதிகமாக மணல்கள் எடுத்து விற்பனை செய்ததில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு அடிப்படையில் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர்றாங்க. வேதவள்ளி, விவரங்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ஆனந்தன்.